தாக்குதலை நிறுத்த இரண்டு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். சற்று முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படுகிறது, போர் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது 5 மணியிலிருந்து அப்படின்னு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடுத்த நகர்வாக வெளியுறவுத்துறை அமைச்சர் இது பற்றிய தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய அரசியல் பிரிவாசிரியர் திரு ஹரிகரன் இணைந்திருக்கிறார். திரு ஹரிகரன், வெளியுறவுத்துறை செயலாளர் சொன்னது அடுத்தது இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒட்டுமொத்த நிலைப்பாடும் இதுதானே? ஏன்னா அமெரிக்கா வந்ததுக்கு பிறகு இப்போ ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்றாங்க, அப்புறம் பாகிஸ்தான், அடுத்தது இந்தியா அப்படின்னு இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் அதுல சமிகைகளும் அடங்கியே இருக்கு. டாக்டர் ஜெய்சங்கர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நீங்க பார்த்தோமேனா அந்த நாட்டுடைய கவுண்டர் பார்ட்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா இந்த விவகாரத்திலேயே மத்திய பாதுகாப்புத்துறைக்கும் சரி வெளிவிவகாரத்துறைக்கும் சரி சமமான பொறுப்பை இந்த நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அறிவிக்கிறதுக்கு நம்ம நாடு கொடுத்திருந்ததுங்கிறத பார்க்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புகள்னா தினமும் நடக்கக்கூடிய, இன்னைக்கெல்லாம் 2 முறை நடந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு பாதுகாப்புத்துறையும் வெளியுறவுத்துறையும் சேர்ந்து ஒருங்கிணைந்து கொடுத்திருக்கிறது. வெளியுறவுத்துறை செயலாளரும் இருக்கிறாரு, ராணுவத்தை சேர்ந்த 2 பிரதிநிதிகளும், படைகளை சேர்ந்த 2 பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க பார்க்கிறோம். டாக்டர் ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் கொண்டு ரொம்ப முக்கியமான பங்காற்றி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே பல நாடுகளுடைய தலைவர்களிடம் பேசி நாங்க இந்த மாதிரி ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்கோம், இந்த மாதிரி கிராஸ் பார்டர் டெரர் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியா தொடர்ச்சியாக இரையாகிறது, இது எவ்வளவு பெரிய துயரம் தெரியுமா அப்படின்னு உலக நாடுகளுக்கு நம்முடைய துயரத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகும் கூட பல நாடுகளுடைய தலைவர்கள் நடந்து முடிந்த உடனே பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி உலக சக்திகளுக்கு தெரிவித்திருக்கிறார். சோ இது எப்படி பாதுகாப்பு ரீதியாக நம்முடைய வெற்றியை காட்டுகிறதோ, ராஜாங்க ரீதியாகவும் இந்தியா அடைந்திருக்கக்கூடிய சில முக்கியமான மைல்ஸ்டோன்ஸையும் இந்த கிரைசிஸ்ல பார்க்கிறோம். இந்த மாதிரியான கிரைசிஸ், இந்தியா பாகிஸ்தான் கிரைசிஸ் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றுல புதிதல்ல. 1947 இருந்து நம்ம தொடர்ச்சியாக பல கிரைசிஸ பார்த்திருக்கோம், பல நியர் வார் சிச்சுவேஷன்ஸ பார்த்திருக்கோம். ஆனா அதற்கும் இந்த கிரைசிஸுக்கும் நிறைய வேறுபாடுகளை பார்க்க முடிகிறது. முன்பெல்லாமும் கூட we have been the victims of terror. நம்ம தான் பாதிக்கப்பட்ட, அதாவது பாகிஸ்தானுடைய அத்துமீறலால பாதிக்கப்பட்ட தேசமாக இருந்தாலும் நாம பல சமயங்களை இனிஷியேட் பண்ணாம நம்ம பாதிப்புக்கு உள்ளானாலும் கூட உலக தேசங்கள்லாம் நமக்கு பாடம் எடுக்கும். நீங்க அந்த பிரச்சனையை தீர்த்துட்டுவாங்க, இந்த பிரச்சனையை தீர்த்துட்டுவாங்க, காஷ்மீர் பிரச்சனையை தீர்ந்தாதான் உங்களுக்கு தீவிரவாதம் நடக்காது, இப்படி எல்லாம் உலக நாடுகள் சம்பந்தம் இல்லாத அர்த்தம் இல்லாத பாடங்கள் எல்லாம் எடுக்கும். ஆனா அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம டிப்ளமேட்டிக் லெவல் டு நம்ம எவ்வளவு துல்லியமா செயல்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ராஜாங்க வெற்றியும் ராஜ்ய வெற்றியும் கூட இந்த விவகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த டோனையும் பார்க்கலாம். திரு மார்க்கோ ரூபியோ அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரோடு பேசினதுக்கு பிறகு வரக்கூடிய ரீட் அவுட்ஸும் பாகிஸ்தான் தரப்பு கிட்ட இருந்து அந்த தரப்பு கிட்ட பேசின அப்புறம் வரக்கூடிய ரீட் அவுட்ஸும் பார்க்கும்போது நம்ம தரப்புல அவங்க கொஞ்சம் சிம்பத்தட்டிக்கா இருக்கிறதும் நம்மளுடைய நிலைப்பாடுகளை அவங்க அங்கீகரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நமக்கு முன்பு பல விமர்சனங்களை துளைத்த நாடுகளும் கூட இந்த மாதிரி ரொம்ப கவனமா நம்ம கையாண்டன. சோ டிப்ளமேட்டிக் ஃப்ரண்ட்டும் நம்ம ரொம்ப கவனமா கையாண்டிருக்கோம். கமிங் பேக் டு யுவர் க்வெஸ்சன், இது எந்த இந்தியா வெளிவாரத்துறை உலகத்துக்கும் அறிவிக்குது, இதுல எந்த குழப்பமும் இல்லை. நாங்க போர் நிறுத்தத்துக்கு விட்டுக்கிட்டோம். அதே சமயத்துல தீவிரவாதத்துக்கு எதிரான நம்மளுடைய செயல்கள்லாம் தொடரும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை வெளிவாரத்துறை அமைச்சரும் வைத்திருக்கிறார். அப்கோர்ஸ் அவருடைய கவுண்டர் பார்ட்டும் பாகிஸ்தானுடைய கவுண்டர் பார்ட்டும் அந்த நாட்டுடைய துணை பிரதமரும் வெளிவாரத்துறை அமைச்சரும் வச்சிருக்காருங்கிறத பார்ப்போம். இது எல்லா மட்டங்களையும் டு மேக் த கம்யூனிகேஷன் கிளியர் இதை செஞ்சுட்டு இருக்காங்கிறதையும் பார்க்கணும். இப்போ பாகிஸ்தான் என்ன செய்யும்? பாகிஸ்தான் பல முறை அதனுடைய உறுதியிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது, கொடுத்த ப்ராமிசஸ்ல தான் மீறி இருக்குதுன்ற அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்கிறது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இதை உறுதிப்படுத்துறாரு. நாங்கள் போர் நிறுத்தத்தை நைட்லாம் பேசியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ட்ரம்ப் எப்படி பேசுவார் அப்படின்றது நம்ம ஜெலன்ஸ்கிட்ட பேசினப்பவே பார்த்தோம். இதையும் மீறி பாகிஸ்தான் ஏதாவது வாலாட்டுச்சுன்னா அமெரிக்காவுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப வெளியில சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் அந்த டிப்ளமேட்டிக் டாக்ஸ்ல எடுக்கக்கூடிய மொழிகள்லயுமே கூட வேறுபாடு இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு 1999 காலகட்டத்துல சுட்டி காட்டினேன். அப்போ முஷரஃபுடைய அக்ரெஷன் இந்தியா மேல நடக்கும்போது அப்போ அமெரிக்கா ரொம்ப நெருக்கமா பாகிஸ்தானுக்கு எல்லா வகைகள்லயும் செல்லம் குஞ்சு கொண்டிருந்த காலம். அப்பதான் வாஜ்பாய் ஆட்சியில நம்முடைய நிலைப்பாடுகள் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா
தெளிவா விளக்கி அப்பதான் முதல்ல அமெரிக்காவுக்கு ஓரளவுக்கு நம்முடைய நிலைப்பாடுகள்ல சிம்பத்தி வருது. வெளியில இன்னைக்கு அச்சிற்ற முடியாத கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நவாஸ் ஷெரீப் திட்டப்பட்ட பில் கிளின்டனால இதெல்லாம் நம்மளுடைய அனுமானத்துல சொல்ல these are all well documented. பிளேர் ஹவுஸ்ங்கிற இடம் அமெரிக்காவுடைய கெஸ்ட் ஹவுஸ், அதுலதான் அந்த நாட்டுடைய தலைவர்கள்லாம் வரும்போது அங்க பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பிளேர் ஹவுஸ்ல அன்னைக்கு அதிபரா அந்த கிளின்டன் நவாஸ் ஷெரீஃபா கண்டபடி கெட்ட வார்த்தைகள்ல திட்டி தான் அவங்க வந்து நிக்கிறீங்களா இல்ல நான் உங்களுக்கு ஒரு வழி பண்ணட்டுமா அப்படின்னு அன்னைக்கு தான் அமெரிக்கா மாறவே ஆரம்பிக்குது. அது போல அழுத்தங்கள் வந்து டாக்ஸ் வந்து இருக்கும், நீங்க செய்யலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அமெரிக்காவுக்கு இதுல சில லெவரேஜஸ் இருக்குங்கிறத நம்ம சேர்த்தே பார்க்கணும். இதெல்லாம் நம்மளோட யூகங்கள் தான், பட் ஆனா இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நேற்றுக்கு IMF இல்ல அவங்க அடுத்த பேட்ச் வந்தது இல்லையா, அப்போ அமெரிக்காவுக்கு அதுல வந்து ஒரு கணிசமான ஓட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு நோ ஓட் இல்ல, இந்தியாவுக்கு கூட ஏன் எதிர்ப்பு வாக்களிக்கல அப்படின்னு கேட்டாங்க. நோ ஓட் ப்ரொவிஷன் கிடையாது. பட் ஒவ்வொரு நாடுகளுக்கு சில வெயிட்டேஜ் இருக்கு. IMF லோன்ஸ் கொடுக்கறதுல கவனைகள் கொடுக்கறதுல அமெரிக்காவுடைய லெவரேஜ் ரொம்ப அதிகம். ஒருவேளை அதையும் இதையும் அவங்க டைப் பண்ணிருக்கலாம். நாங்க வந்து உங்களுக்கு இது வேணும்னா கையில காசு வாயில ரோசங்கிற மாதிரி நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். சோ அதோட தொடர்ச்சியாக இருக்கலாம். இது ஹைலி பாசிபிள், இட் இஸ் ஹைலி லைக்லி. நான் அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லல. ஏன்னா டைம் இஸ் கான்ஸ்டன்ட். நேற்றுக்கு IMFல அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்குது, இன்னைக்கு அமெரிக்கா இந்த நிலைப்பாட்டை அறிவிக்குது, அது தொடர்ச்சியாக இந்த சீஸ்ஃபயர் வருது அப்படிங்கும் போது அந்த லெவரேஜ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஐ எம் நாட் சேயிங் இட் அத்தாரிட்டேட்டிவ்லி. இது வரலாற்று வல்லுநர்கள், பத்திரிகையாளர்கள் இதை வந்து ஆய்வுபூர்வமா கொண்டு வரணும். பட் இந்த நேரம் அப்படிங்கிறது ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரியான அழுத்தங்கள் எல்லாமும் கூட கூட பிளேட் ரோல். மேஜர் சொன்னது போல நவாஸ் ஷெரீப் வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியில இருந்தே தன்னுடைய குட் ஆபீசர்ஸ் இந்தியால அவருக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் மூலமாக, பேக் சேனல்ஸ் மூலமா இதை வந்து தணிக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுத்தார். அங்க ராணுவ சக்திகள்லாம் வேற நிலைப்பாடு எடுக்க நவாஸ் ஷெரீஃபோடைய முயற்சியும் கூட இதுல வந்து வெளியில ஊடகங்கள்ல பேசப்படலனாலும் கூட இன்னொரு சர்க்கிள்ஸ் அவர் வந்து ரொம்ப முக்கியமான பங்காற்றினார். ஒரு குட்வில்ல ரெண்டு தரப்புக்கும் இடையே இது ஆனாங்க, இது நமக்கு பாகிஸ்தானுடைய நிலைமைக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற அழுத்தங்கள் வந்து அவருடைய கான்டாக்ட் மூலமா பேசினார்னு சொல்லப்படுது. இப்படி பல வகைகள்ல இது முயற்சிக்கப்பட்டிருக்கலாம். ராணுவ ரீதியாகவும் நம்முடைய வல்லமையை காட்ட அதுக்கு வழி இல்லை அப்படின்னு பாகிஸ்தானுக்கு முடிவு கொண்டிருக்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.